ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சி லாங்குவேஜில் த இஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு என்னன்றதை பார்த்துருந்தோம். இப்போ இந்த இஃபெல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், த இஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி சிம்பிளிஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது இது எதோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிம்பிளிஃப் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. அப்போ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது சிம்பிளிஃப் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கான லிங்கையும் நான் இதில் கொடுக்குறேன். அந்த கிளாஸை பார்த்துட்டு இந்த கிளாஸுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம எழுதலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஜென்ரல் ஃபார்ம் தான் இது. நம்ம சிம்பிளிஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸோட நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் இல்லையா இஃபெல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்மேஷன் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் வந்து இதிலேருந்து ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து க்ளோசிங் ப்ரைஸ் வரையும் முடியும். அதாவது இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நமக்கு ரன் ஆகும். இன்கேஸ் இது வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட், இந்த கீழே இருக்கு இல்லையா எல்ஸ் பார்ட், இது வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதைத்தான் இங்கே ஜென்ரல் ஃபார்மாக நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அப்போ இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். இந்த கண்டிஷனை வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணும்போது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். தென் அஸ்யூஷுவல் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அதை பார்த்து ரன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை எண்ட் பண்ணும். இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டோட ஜென்ரல் ஃபார்மு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கான ஃப்ளோ சார்ட் என்ன அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம். இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட்டு. இப்போ நம்ம வந்து சின்டாக்ஸ் என்ன பார்த்தோமோ அதே தான் அப்படி நம்ம வந்து படமாக நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகிட்டு திரும்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இன்கேஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த மெசேஜை வந்து ரன் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட்டு. ஓகேவா? இது இஃபெல் ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட் நம்ம ஜென்ரல் ஃபார்ம், அதாவது சின்டாக்ஸ் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி வந்து ஃப்ளோ சார்ட் எப்படி நமக்கு வரையணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் ஒன்று, இந்த கோடு பாருங்களேன். இந்த கோடு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப்ல ஆரம்பித்து ஒரு கோடு போட்டிருக்கேன், திரும்ப எல்ஸில் ஆரம்பித்து ஒரு கோடு போட்டிருக்கேன். அப்படிங்கிறப்ப இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த பாய்ஸ் ஈக்குவல் டு பாய் ப்ளஸ் 1 இந்த ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃபெல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கோடு மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். ஃபுல் ப்ரோக்ராமும் எழுதலை. ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து இஃபெல் ஸ்டேட்மெண்ட்டு தெரியணுங்கிறதுக்காக தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இது தனி ஒரு ப்ரோக்ராமாகவே பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிக்கணும். இங்கே போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள். திரும்ப இங்கே வந்து வேரியபிள் டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன் இதெல்லாம் இந்த பார்ட்டு கீழே வரும். ஜஸ்ட்டு நான் டாட்டாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம இஃபெல் ஸ்டேட்மெண்ட்டே, அதாவது இந்த கான்செப்ட்டுக்கான விளக்கமே இங்கே தான் வருது பாருங்கள். இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், கீழே எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த லைன் இந்த இஃப்ல ஆரம்பித்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வரை இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துக்கக்கூடிய இந்த இஃபெல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான கோடு பாருங்கள். இஃப் ஸ்டேட்மெண்ட் இங்கே ஆரம்பித்து இந்த க்ளோசிங் ப்ரைஸோட முடியுது. எல் ஸ்டேட்மெண்ட் இங்கே ஆரம்பித்து இந்த க்ளோசிங் ப்ரைஸோட முடியுது. புரியுதா? இங்கே ஆரம்பித்து இந்த ப்ரைஸோட முடியுது. எல்ஸ் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே இதோட முடியுது. அப்போ இஃப் கண்டிஷனில் நான் வந்து ஏ வந்து பியை விட கிரேட்டர் தென் இருக்கிற மாதிரி கோடு எழுதியிருக்கோம். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த printf ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம். இன்கேஸ் இங்கே வந்து பியை விட ஏ வந்து கிரேட்டர் தென் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், எல் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃபெல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. ஒன்றுமே கிடையாது. இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணும். அது இன்கேஸ் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்டை நமக்கு ரன் பண்ணும். ஓகேவா? இது ரெண்டையுமே எதில் எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ்லேயே. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃபெல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்மேட் கோடு. இப்போ உங்களுக்கு இஃபெல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.